அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 6 புதுசாக யூனிட் 8ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யூனிட் 6ன்னு சொல்லி சிலபஸ் மாற்றிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதுலேருந்து நம்ம எப்படி என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே அதில் இருக்குது. புதிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்தடையும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. நீங்கள் 1க்கு 2 தடவை இதை போட்டு கேட்டாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக அடிச்சிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நிறையா வருது. ஓகேங்களா? கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் எந்த போர்? கரிகாலனுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் வெண்ணி பரந்தலை போர். தஞ்சாவூரில் வெண்ணி அப்படின்ற இடத்துல தான் வெண்ணி பரந்தலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 வேளிர் குல தலைவர்களையும் சேர மன்னர்களையும் வெற்றி கொண்டதுக்காப்பில் ரொம்ப கரிகாலனுக்கு முக்கியமான போர்னு சொல்கிறாங்க. முற்கால சோழர்களில் மிகவும் சிறப்புற்றவர் யாருன்னா கரிகால சோழன் தான். சோழர்களை பற்றி நம்ம குறிப்பிட்டாலே என்ன நூல் தான் பட்டினப்பாலை. பாண்டியர்களை பற்றி குறிப்பிட்டால் மதுரை காஞ்சி, சேரர்களை பற்றி குறிப்பிட்டால் 1810. ஓகேங்களா? பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி குறிப்பிடுவது யாரால் கூறப்பட்டது அப்படின்னா K.A. நீலகண்ட சாஸ்திரி. பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா K.A. நீலகண்ட சாஸ்திரி தான் பல்லவர்களின் ஆந்திரர் தோற்றம் பற்றி குறிப்பிட்டவர். ஈவே ராமசாமியை சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. முதல் சுயமரியாதை மாநாடு எங்கே நடைபெற்றது என்றால் செங்கல்பட்டில் தான் நடைபெற்றது. அந்த செங்கல்பட்டில் தான் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்கான நலனுக்கான நலத்திட்ட உதவிகள் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாடு முக்கியமான 3 மாநாடுகள். ஃபஸ்ட்டு மாநாடு செங்கல்பட்டு, 2வது மாநாடு ஈரோடு, 3வது மாநாடு விருதுநகர். முதல் செங்கல்பட்டு மாநாட்டில் தலைமை தாங்க W.A. சவுந்தரபாண்டியன். படியரசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? படியரசி திட்டம் C.N. அண்ணாதுரை காலத்தில் கொண்டு வரப்பட்டது. படியரசி திட்டம் யாரோட காலத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா C.N. அண்ணாதுரை காலத்தில் கொண்டு வரப்பட்டது. நீதி கட்சியை உருவாக்கியவர் யார்? நீதி கட்சியை உருவாக்கியவர் T.M. நாயர். T.M. நாயர், நடேசனார், தியாகராய செட்டியார். T.M. நாயர் வந்து திராவிட லெனின் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். திராவிட லெனின் என்ற T.M. நாயரை குறிப்பிட்டவர் யார் என்றால் பெரியார். இவர் தான் வந்து தமிழ்நாட்டு ரூசோ. பெரியார் வந்து தமிழ்நாட்டு ரூசோ. T.M. நாயர் வந்து பார்த்தோம்னா திராவிட லெனின். திராவிடர் தந்தை என்ற நடேச முதலியார் அழைக்கப்படுகிறார். தியாகராய செட்டியார் வந்து வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். மருது சகோதரர்களின் பிரகடனம் திருச்சி பிரகடனம் சுவரில் ஒட்டப்பட்டது. திருச்சி கோட்டையில் தான் ஒட்டப்பட்டது இந்த மருது சகோதரர்களின் பிரகடனம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. திருப்புறம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன் யார்? திருப்புறம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னன் ஆதித்ய சோழன். ஆதித்ய சோழனுக்கும் திருப்புறம்பியம் போர் ரொம்ப முக்கியமானது. பாண்டியர்களை ஜெயிச்சிருப்பாப்புல. ஓகேங்களா? பாண்டியர்களை ஜெயிச்சிருப்பாப்புல இந்த ஆதித்ய சோழன் திருப்புறம்பியம் போரில். சங்க காலத்தில் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை அறக்கற்பு என அழைத்தனர். சங்க காலத்தில் ஆரியப்படையில் கடந்த நெடுஞ்செழியன் ரெண்டு நெடுஞ்செழியன் இருக்காங்க. அதாவது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாலங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலையாலங்கானத்து சிறுவென்ற நெடுஞ்செழியன் குறுக்கையின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? அவர் இறந்தவுடனே அவருடைய மனைவி கோப்பெருந்தேவி, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் தான் வந்து என்னது கண்ணைக்கு தவறுதலாக தீர்ப்பு சொன்னவர். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். ஓகேங்களா? அறக்கற்பு. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் யாருடைய காலத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்னா அகஸ்டஸ் காலத்தில். நம்ம வந்து ரோமானியர்களோடையும் கிரேக்கர்களோடையும் தான் அதிகமான வணிக உறவுகள் பண்ணியிருப்போம். அதனால தான் நம்ம இந்தியர்கள் வந்து ரோமானியர்களையும் வணிகர்களையும் யவனர்கள் என்று அழைத்தனர். மிளகை வந்து யவன பிரியா என்று அழைத்தனர். இந்தியர்களும் ரோமானியர்களும் வியாபார தொடர்பு இருந்தது என்று கூறி அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் வந்து அகஸ்டஸ் காலத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்ட்டு இருக்காங்க. திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் என்றால் அயோத்திதாச பண்டிதர். இந்த திராவிடம் என்ற சொல்ல முதல் கொண்டு வந்தவர் யாருன்னா குமரிடப்பட்டர். ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை முதல் சொல்லியிருப்பார். எங்களோட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருப்பாப்புல. அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன். திராவிட லெனின் வந்து T.M. நாயர். திராவிட சபையை நிறுவியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். திராவிடம் என்ற வார்த்தையை முதல்ல சொன்ன குமரிடப்பட்டர். திராவிட ஞாயிறு வந்து பெரியார். திராவிட தந்தை நடேச முதலியார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வந்து கால்டுவெல். இந்த மாதிரி திராவிடம் என்ற வார்த்தையை வந்து முதல்ல வந்து அரசியல் எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னா சென்னை திராவிடர் சபை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சென்னை ஐக்கிய கழகம் தான் 1912 அப்புறம் சென்னை ஐக்கிய கழகம் 1912 தொடங்கப்படும். அது தொடர்ச்சியாக சென்னை திராவிடர் கழகம், சென்னை திராவிடர் சங்கம் சொல்லி பேர் மாற்றுவார் நடேச முதலியார். இங்கே திராவிட மகாஜன சபை உருவாக்கியவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். வள்ளலார் என பலராலும் அறியப்பட்டவர் யார் என்றால் ராமலிங்க அடிகள். வள்ளலார் அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, தனித்திரு, வெளித்திரு என்ற வாக்குவத்தை சொல்லியிருப்பார். புரட்சி துறவி என்று அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகள். புதுநெறி கண்ட வள்ளல் வந்து ராமலிங்க அடிகள். அயோத்திதாசர் காத்தவராயன் அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இயற்பெயர் வந்து பார்த்தோம்னா கனத சட்டர்ஜி, விவேகானந்தரோட குரு. ஓகேங்களா? அடுத்து
பட்டினப்பாலை பட்டினப்பாலை வந்து என்ன கேட்டிருக்காங்க, தவறானது கேட்டிருக்காங்க. பட்டினப்பாலை 10 பாட்டில் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய நூல் வந்து மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி எழுதினவர் யாருன்னா வந்து பார்த்தோன்னா மாங்குடி மருதனார். இவங்க முதுக்குடுமி பெருவெழுதின்னு போட்டிருக்காங்க, இது தப்பு. திருவஞ்சைக்களம் கரிகால சோழனை பற்றியது கூறுகிறது. பட்டினப்பாலை வந்து பார்த்தோம்னா கடியலூர் உருத்திரங்கனார் 18 8 சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. முதல் பத்தும் கடைசி பற்றும் கிடைக்கவில்லை. கொடுமணம் என்பது 18 குறிப்பிடும் நூல். ஓகேங்களா. தமிழக அரசால் செயல்படும் நூலகங்களை பெருமைப்படுத்துவதற்காக டாக்டர் எஸ்ஆர் ரங்கநாதன் அவர் பேரில் வந்து விருது வழங்கப்படுகிறது. அவரோட பிறந்தநாள் தான் நம்ம வந்து தேசிய நூலக தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தேசிய நூலகர்கள் தினம் வந்து இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேசிய நூலக தினம் எப்பொழுது என்று கமெண்ட் பண்ணுங்கள். அதே உலக புத்தக தினம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அவரோட பிறந்தநாள் தான் வந்து என்னது, அரங்கநாதனோட பிறந்தநாள் தான் நம்ம வந்து என்ன கொண்ட அரங்கநாதன் சொல்லுவாங்க, ரங்கநாதன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அவருக்கு நன்மை செய்தல். அதான் இன்னா செய்தாருக்கும் இனிவை செய்யாக்கள் என்ன பயத்ததோர் சால்பு. அவங்களை தீங்கு செய்வதற்கும் அவங்களுக்கு நன்மை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாத நட்பை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார், கனவிலும் அதாவது துன்பம் தரும். சொல்வேறு செயல்வேறு பட்டார தொடர்பு, கனவிலும் நமக்கு சொல்வேறு செயல்வேறு பட்டார தொடர்பு நமக்கு கனவிலும் துன்பம் தரும் அப்படின்றார் திருவள்ளுவர். ஓகேங்களா. புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார், புலால். புண் அதை வந்து புலால்னு சொல்கிறாங்க. அதாவது திணை பொருட்டால், அதாவது காசுக்காக வந்து யார் வந்து கறி விற்கலாட்டி, யார் சாப்பிடலாட்டி யாரும் காசுக்காக கறி விற்க போகிறது கிடையாது. அதான் புண் என்பது என்ன, புலால் என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார், இனிய சொற்களை பேசுதல் அறம் பெருகும் வழி என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அறம் வந்து எதனால் பெருகும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், இனிய சொற்களை பேசுவதனால். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர நெற்று. ஓகேங்களா. இனிய சொற்களை பெருகும், பணிவுடையான் இன்சொல், இது ரெண்டு தான் வந்து சான்றோருக்கு அணிகளான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா, உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று குறிப்பிடுகிறார், பஞ்சபூதங்களும் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம். உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் அந்த கெட்ட எண்ணங்களை வச்சுக்கிறவங்களை பார்த்தா சிரிக்கும் அப்படின்றார் திருவள்ளுவர். சங்க காலம் என்பது இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது. சங்க காலம் என்பது எந்த காலத்தோடு தொடர்புடையது, சங்க காலம் என்பது இரும்பு உலோக காலத்தோடு தொடர்புடையது. வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது, 1865. சங்கம் வச்சு சோறு போட்டு சபை அமைக்கணும். சங்கம் வந்து 1865, சபை வந்து 1867. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சங்கம் வச்சு சோறு போட்டு சபை வந்து பார்த்தோன்னா 1873. இதை வந்து பார்த்தோம்னா 1872 ஒரு புக்கில் போட்டிருக்கேன், ஒரு புக்கில் 73 போட்டிருக்கேன். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் வள்ளலார் தொடங்கியிருக்கார். 1891 சுதேசிமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார், நமக்கு தெரியும், ஜி சுப்பிரமணியம். 1891 சுப்பிரமணியம் தான் சுதேசிமித்திரன் என்ற பேரில் தொடங்கியிருக்கார், பருவ இதழை தொடங்கியிருக்கார். தமிழக மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் எங்கே உள்ளது அப்படின்னா கீழடியில் தான் இருக்குது. கீழடி தான் வந்து உரைக்கிணறு, 6ஆம் நூற்றாண்டில் எழுத்து அறிவு பெற்றிருக்காங்க அப்படின்றாங்க. முக்கிய நகர்ப்புற ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி தான் வந்து முக்கிய ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள். கோயம்புத்தூர் மதுரை திருச்சி முக்கிய ஒருங்கிணைப்பு உள்ள மாவட்டங்கள். நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார், மக்கட்கு இறை என்று குறிப்பிடுகிறார். நீதி நெறியுடன் மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளரை வள்ளுவர் கடவுள் அப்படின்று குறிப்பிடுறாப்புல. ஒருவரின் நகைக்கும் உவகைக்கும் பகையாக இருப்பது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார், நகைக்கும் உவகைக்கும் இருக்கிறது என்னது அப்படின்னா சினம் தான் வந்து முக்கியமானது. ஓகேங்களா. நகைக்கும் உகைக்கும் பகையாக இருப்பது சினம், திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். பிறனில் விளைவானிடத்து எவை 4 நீங்காது இருக்கும், பகை பாவம் அச்சம் பழி. இதான் வந்து பிறனில் விளைவானிடத்து இந்த 4 தான் வந்து நீங்காது இருக்கும், பகை பாவம் அச்சம் பழி. பிறனில் விளைவானிடத்து நீங்காமல் இருப்பது. பிறரால் விரும்பப்படாத செல்வம் திருவள்ளுவர் எதற்காக ஒப்பிடுகிறார், ஊர் நடுவில் உள்ள நச்சு மரம் பழுத்தது போன்றது. பிறரால் விரும்பப்படாத செல்வம் நச்சு மரம் பழுத்தது என்று, ஊர் நடுவே இருக்க நச்சு மரம் இருக்கிற மாதிரி. எந்த காலகட்டத்தில் கைகளுடன் கூடிய நடராஜரின் வெண்கல சிலைகள் வார்க்கப்பட்டன, சோழர்கள் காலத்தில் தான் நடராஜருடன் வெண்கல சிலையுடன் சோழர்கள் வார்க்கப்பட்டன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகள், இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண். ஆமாம், கரெக்டு. இந்தியா கிடையாது, இந்தியாவில் வந்து ஆனந்த்பாய் சோஜி. தமிழகத்தில் தான் மருத்துவத்தில் முதல் பட்டம் பெற்றிருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர், இது கரெக்டு. மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண்மணி மாணவி, மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண்மணி மாணவி. சட்டசபையின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி தான் சட்டசபையின் முதல் பெண் தலைவர். ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால இது இப்போ வந்து எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, 3, 4 தான் கரெக்டு. ஓகேங்களா. இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் வந்து ஆனந்த்பாய் சோஜி. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டார். இது 2வது தடவை கேட்டாங்க இந்த கொஸ்டின்.
சுவாமி சகஜானந்தா அப்படின்னா நந்தனார் கல்விக் கழகத்தை தொடங்கியவர் சுவாமி சகஜானந்தா. எம்சி ராஜா வந்து அப்ரஸ்ட் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது எழுதியிருக்காரு. பண்டிட் அயோத்தியாசர் வந்து தமிழன் அப்படின்ற இதில் வந்து வெளியிட்டிருக்காரு. வீரசேலிங்கம் வந்து பார்த்தோன்னா விதவை இல்லத்தை முதல் தொடங்கினவர் யாருன்னா வீரசேலிங்கம் தான் விதவை இல்லத்தை தொடங்கியிருப்பார். தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தை இந்த வீரசேலிங்கம். ஓகேங்களா? கந்துக்கூரி வீரசேலிங்கம் சொல்லுவாங்க. குறிஞ்சிக்குரிய தெய்வம் வந்து பார்த்தோன்னா குறிஞ்சினாலே மலை சார்ந்த இடமும் முருகன். முல்லைனா வந்து பார்த்தோம்னா காடு சார்ந்த இடமும் முல்லை, அது வந்து திருமால். மருதம் வந்து வயல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன். பாலை வந்து மணல் சார்ந்த இடமும் வந்து பாலை, அது வந்து காளி தெய்வத்தை குறிப்பிடுறாங்க. காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதேபோல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமத்தை உருவாக்கினார். எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செங்கோடில் இருக்குது. காந்தி உருவாக்கின சபர்மதி ஆசிரமம் மாதிரியே ராஜாஜி ஒரு ஆசிரமத்தை உருவாக்கியிருக்காரு. அது எங்கே உருவாக்கியிருக்காரு அப்படின்னா திருச்செங்கோட்டில் உருவாக்கியிருக்காரு. பின்வரும் ஒன்றில் ராமலிங்க அடிகள் பற்றி உண்மையான கூற்று எது அப்படின்றாங்க. ராமலிங்க அடிகள் 1865 வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பித்தாரா? ஆமாம். ராமலிங்க ஜாதிய முறைக்கு எதிரானவர், இது கரெக்டு தான், ரெண்டும் கரெக்டு தான். ராமலிங்க அடிகள் 1867 வந்து சத்திய தர்மசாலையை ஸ்டார்ட் பண்ணார். மூணுமே கரெக்டு தான். ஓகேங்களா? 65 சங்கம் வச்சு சோறு போட்டு சபை அமைக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரதாம முதலியார் சரித்திரம் வந்து யார் எழுதுனா அப்படின்னா வேதநாயகம் பிள்ளை. சுகுண சுந்தரி யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகுண சுந்தரி யார் இது என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா கமலாம்பாள் சரித்திரம் ராஜமையர் தான் எழுதியிருக்காங்க. பத்மாவதி சரித்திரம் மாதவை. அப்படின்னா சுகுண சுந்தரி அப்படின்னு எழுதினவர் யார் அப்படின்னா பம்மல் சம்பந்தனார்னு நினைக்கிறேன் நான். சுகுண சுந்தரி அப்படின்ற நூல் எழுதினவர் யாருன்னு தெரில. பிரதான முதலியார் சரித்திரம் வந்து வேதநாயகம் பிள்ளை. கமலாம்பல சரித்திரம் ராஜமையர். பத்மாவதி சரித்திரம் மாதவையர். சுனசுந்தரி எழுதுன உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஈரோட்டில் 1921 ஈவேராம் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியலில் போராட்டத்தை நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்வேறு பெண்கள் தான் கள்ளுக்கடையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்கு முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா நாகம்மையார், கண்ணம்மையார். நாகம்மையார்னா பெரியாரோட முறை பொண்ணு. கண்ணம்மா வந்து யார் அப்படின்னு சொல்லி பெரியாரோட சகோதரி. ஓகேங்களா? நிழல் தாங்கல் வந்து வைகுந்த சுவாமிகள் கரெக்டு. இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் இது தப்பு. ஓகேங்களா? சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வள்ளலாறு, இது ரெண்டும் தான் கரெக்டு, மற்ற எல்லாமே தவறு நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தோம்னா சில காரியங்களில் முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களில் முயன்ற வெற்றி தோல்வி அடைவதே சிறப்பு. காண முயலை தம்பினால் பிழைத்தவேல் ஏந்தல் இனிது, இந்த குரல் தான் இதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீ வந்து முயலை குறி வச்சு ஜெயிக்கிறத காரணம் யானைக்கு குறி வச்சு தோற்று போகலாம்ன்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகம் சுற்றும் தமிழன் யார்? உலகம் சுற்றும் தமிழன் வந்து ஏ கருப்பன். ஓகேங்களா? ஞானரதம் வந்து யார் அப்படின்னா தேசிய கவி பாரதியார். தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். என் கதை வே ராமலிங்கனார், காந்திய கவிஞர் ராமலிங்கனார். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து மாறி வரம் கூறின் மண்ணுயிர் மில்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்தது? மணிமேகலை தெய்வம் உதயகுமாரனுக்கு உரைத்தது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாறி வரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என மணிமேகலை உதயகுமாரனுக்கு கூறியிருக்காங்க. அடுத்து ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரனை நீக்கி பிணமென்று பேரிட்டு என்ன சொல்ல திருமந்திரத்தை திருமூலர் தான் எழுதியிருக்காரு. இந்த கூற்று சொல்கிற யாருன்னா திருமூலர். அடுத்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பலகுடை நிலம் தாங்குடை கீழ் காண்பார் இரவார் இறப்பாருக்கு ஒன்று ஈவர். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் வந்து சி. இவ்விரண்டு வரிகளும் உழவின் பெருமையை கூறுகின்றன. பலகுடை நிழலும் தாங்குடை கீழ் காண்பார் இரவார் இறப்பாருக்கு ஒன்று ஈவார் அப்படின்னா திருக்குறள் வந்து குறிப்பிடுதுன்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவ்வளி நல்லை வாழி நிலை என்ற மேற்காரும் புறநானூற்று பாடல் யாரின் ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது அப்படின்னா ஒரு ஆண்மகனோட ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது. யாரோட ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது? ஒரு ஆண்மகனோட ஒழுக்கத்தை குறிப்பிடுகிறது. சங்காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? திருவாதிரை. சங்காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை திருவாதிரை பண்டிகை தான் சங்காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. கவரும் கலகமும் கையும் தருக்கி இவர் இல்லாயி யார் என்னும் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறியது? மன்னருக்கு அறிவுரை, அது வேந்தருக்கு அறிவுரை கூறுறாங்க. ஓகேங்களா? கலவரும் கலகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாயி அப்படின்றது. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமுறாற்றுப்படை வந்து பார்த்தோம்னா நக்கீரர். புறநாராற்றுப்படை வந்து முடத்தாம கன்னியா. சிறுபான்ற்றுப்படை நல்லூர் நத்தத்துனா குறிஞ்சிப்பாட்டு நக்கீரர். குறிஞ்சிப்பாட்டு யார் எழுதுனா? குறிஞ்சிப்பாட்டு வந்து கபிலர். கபிலர்னு சொல்கிறோம், சாரி, குறிஞ்சி வந்து கபிலர். ஓகேங்களா? நக்கீரர் வந்து 10 பாட்டில் வந்து 2 பாட்டு எழுதியிருப்பார். 10 பாட்டில் ஒன்று திருமுறாற்றுப்படை, நெடுநல் வாடை, இதுதான் நக்கீரர் எழுதுனது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா கீழ்கண்ட வாக்கியங்களில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பற்றி சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் சார்ந்த அமைப்பு. ஆமாம், கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1952 முதல் செயல்பட தொடங்கியது. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் நிறுவனர் ஜி லட்சுமி நரசெட்டி. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தலைவர் ஆனந்த ஷார்லோ. இது வந்து ஒரு மெட்ராஸ் மகாஜன சபை தான் வருது. ஓகேங்களா? அப்படி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? அரசியல் சார்ந்த அமைப்பு கிடையாது, அரசியல் சாராத அமைப்பு தான் இது.
ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா 1930ஆம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். 1930 காங்கிரஸ் கமிட்டி சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்துகிற செயற்குழு தலைவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. அடுத்து வந்து பார்த்தோம்னா சர்க்காரியா கமிஷன் 1983, பல்வந்தர் 57, ராஜமன் 1969, நிர்வாக சீர்திருத்தம் 1966 இதன் அடிப்படையில் வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வைக்கம் சத்தியாகிரகம் 1924, ஒத்துழையாமை இயக்கம் 1920, கள்ளுக்கடை மேல் 1921, சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கார் அவர் பெரியார். எப்போ சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்படின்னா வைக்கம் வீரம் 1924, ஒத்துழையாமை இயக்கம் 1920, கள்ளுக்கடை மேல் 1921. 1921 இதுக்குன்னு ஆன்சர் அப்படின்னா 1920 ஒத்துழையாமை இயக்கம், 3 வந்து பார்த்தீங்கன்னா கள்ளுக்கடை மேல் 1921, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைக்கம் சத்தியாகிரகம் 1924. ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, அடுத்து இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் வருது. தொடர்ச்சி உங்களை அன்பையும் ஆதரவையும் தாங்க நண்பர்களே. இதை இப்போ புதுசாக வந்து நண்பர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம யூனிட் 8 சம்பந்தமான முக்கியமான கேள்விகள். நன்றி நண்பர்களே.